திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திரு அண்ணாமலையுடைய வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் 17 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்திருப்பதாகவும் அதில் ஜென்சிக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25% பேர் ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இது பற்றின கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் சதீஷ் முருகன் நம்மோட இணையறாரு. சதீஷ், இப்போ இந்த 17 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 25% ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இதை பற்றின முழு விபரம் என்ன? வணக்கம் காயத்ரி. பாஜகவிலிருந்து விலகிய அந்த கட்சியினுடைய மாநில முன்னாள் தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை இந்த லீடர்ஸ் என்கிற அமைப்பை கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கினார். இந்த அமைப்பில் கட்சியிலிருந்து விலகிய உடனேயே ஒரு இயக்கத்தை தொடங்க இருப்பதாகவும் அதை அரசியல் கட்சியாக மாற்ற திட்டம் இருப்பதாகவும் அதுவரை இந்த அமைப்பானது செயல்படும், இந்த அமைப்பில் சேர்ந்து தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருந்தார். அதன்படி கடந்த ஜூன் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட 4 நாட்கள்ல 17 லட்சம் பேர் இதுல இணைந்திருக்கிறார்கள். இந்த 17 லட்சம் பேர்ல ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்த அடிப்படையில் அண்ணாமலை அன்றைய தினம் பேசிய வீடியோ காட்சியில் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு என்பது சாதாரண ஒரு அமைப்பா இல்லாமல் அதில் சேரக்கூடிய நபர்களை ஒரு தலைமை பண்பை வளர்ப்பதாகவும் அரசியல்ல அவர்களுடைய தலைமை பண்பை வளர்த்து அவர்களை சிறப்பாக செயல்பட வைப்பதற்கான அந்த பயிற்சிகள் வழங்கப்படும். அதே போல அப்துல் கலாம் அமைப்பு பெயர்ல ஒரு தனியான ஒரு பயிற்சி மையமும் தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த 17 லட்சம் உறுப்பினர்கள்ல 25% பேர் ஜென்சி என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல மிக முக்கியமாக இதுல பார்க்க வேண்டியது என்னவென்றால், அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த போல இந்த அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழல்ல நாம் தொடங்க இருக்கக்கூடிய இயக்கம் கட்சி என்பது உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில தற்போது சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள்ல 60,370 நபர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், இருக்கிறாங்க அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த 60,370 பேர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 37.7% இளம் தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்கிற அந்த பட்டியல் எழுதுகிறார். அந்த கணக்குகளை அவர் முன்வைக்கிறாரு. ஏற்கனவே இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கின்றன, கடந்த காலங்களில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இளம் தலைமுறையினால் இந்த ஜென்சி அமைப்பு ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிய நிலையில இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே போல பல்வேறு நாடுகளிலும் இந்த ஜென்சி தலைமுறையினுடைய இந்த போராட்டங்களாக இருக்கட்டும், அரசுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த அடிப்படையிலேயே ஜென்சி தலைமுறையை ஈர்க்க வேண்டும், அவர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில தற்போது தன்னுடன் ஆதரவாளர்களாக சேர்ந்த நபர்களை இவ்வாறு அவர் பிரித்து அவர்களுக்கென்று பிரத்யேக அந்த பயிற்சி அளிப்பது, அவர்களை தலைமை பண்பில் கொண்டு வருவது, தலைமை பதவிகளுக்கு கொண்டு வருவது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அதை விலகி இருக்கக்கூடிய தற்போது தனி கட்சி தனி இயக்கம் தொடங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, தேங்க்யூ ஸோ மச் சதீஷ், கூடுதல் விவரங்களை கொடுத்ததுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஜென்சியில் 25% இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக வெளியாகி இருக்கு. பார்க்கலாம் இது அடுத்தடுத்து எப்படி அதிகரிக்குதா என்ன அப்படிங்கிறத பற்றி. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.